அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதனாலதான் இல்ல தண்ணி வந்து கொதிக்க வச்சதுக்கு அப்புறம் தான் குடிச்சா கொஞ்சம் சளி பிடிக்காம அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால இப்படி வச்சுட்டோம். தண்ணி வந்து கொதிச்சு வெளியே வந்தாலும் வந்து கொதிச்சு வெளியே வராது, கொட்டாது. ஸோ குடிக்கிறதுக்கு தண்ணியும் ரெடி ஆயிரும். நம்ம இதுல இருந்து சமைக்கிறதுக்கு கூட ஊத்திக்கலாம். ஸோ கேஸ் ஸ்டவ்லாம் காலையில அப்படியே கிளீன் பண்ணவே இல்லை, அப்படியே விட்டுட்டேன். காலையில் வந்து ரவா உப்புமா வந்து செஞ்சிருந்தேன். அதாவது அரிசியில வந்து உப்புமா செஞ்சிருந்தேன். அந்த வீடியோவும் வந்து அந்த ரெசிபியும் வந்து நான் லைவ்ல தான் போட்டிருந்தேன். ஸோ இதுல வந்து கொஞ்சம் தண்ணி இருக்கு. இது கொஞ்சம் கிளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம செஞ்சுக்கலாம். கொஞ்சம் கிளார் அடிக்கிற மாதிரி இருக்கா, இல்லை கிளியரா தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கிளார் அடிக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா எனக்கு விண்டோ வந்து நேர் ஆப்போசிட்ல இருக்கிறதுனால மொபைல்லையும் கொஞ்சம் கிளார் அடிக்குது. Too like done. Thank you, thank you. அழகா பேசுறீங்க. Thank you, thank you friend. சரி, கொஞ்சமா க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் சமைச்சோம் அப்படின்னா நல்லா இருக்கும். ஏன்னா காலையில செஞ்சது அப்படியே விட்டுட்டேன், க்ளீன் பண்ணவே இல்லை. இப்பதான் க்ளீன் பண்றேன். ஸோ கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால அப்பப்போ க்ளீன் பண்ண முடியல. சரி, ஓகே. ஸோ கொஞ்சமாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து நமக்கு குழம்புக்கு தேவையானதை வந்து கட் பண்ணிடலாம். சமைச்சிட்டு இருக்கும் போதே பாருங்க, கேஸ் அடுப்பு வந்து காலி ஆயிடுச்சு. சரி, சிலிண்டர் வந்து தீந்துருச்சு. ஸோ இப்போ வந்து சிலிண்டர் மாற்றணும். மாற்றிட்டு நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிலிண்டர் வந்து தீந்துருச்சு. நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கி தான் வச்சுருக்கோம். இப்போதான் ஸ்டார்ட் பண்ணி லஞ்சு சமைக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்குள்ளேயுமே காலி ஆயிடுச்சு. கொஞ்சம் வெயிட்டாக தான் இருந்துச்சு, பார்த்தா அதுக்குள்ளே தீந்துருச்சு. சரி, இன்னொரு சிலிண்டர் வந்து வாங்கி வச்சுருக்கேன். இங்கேயே இருக்கு, ஓரமாகவே எப்போவுமே இருக்கும். அப்படி இல்லைனாலும் விறகடுப்பு இருக்கு, நம்ம விறகடுப்புக்குள்ள அதில் கூட சமைச்சிக்கலாம். ஸோ இதை நான் மாற்றிட்டு அதுக்கப்புறமா குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே இருக்கு, இதை எடுத்துக்கலாம். இதை எடுத்தோன்னே அந்த அச்சை அப்படியே சாக்கு போடாமல் விட்டுட்டதுனால அச்சை அப்படியே இருக்குது.